श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किः केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदाकृति रामानुज दयापात्रं ज्ञान वैराग्यभूषणं श्रीमद् वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मत् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोदहस्तदितृणानि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुं यस्या भवति भक्तजनार्तिहन्तु पितृत्वम् अन्येषु अभिचार्यदूर्णं स्तम्भे अवतारतम् अनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदस्यां साक्षाक्षमां करुणया कमलामिवान्यां घोतामनन्यचरणौ चरणं प्रपद्ये। அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினே வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கடபா வண்ணமே நல்கு. பெயர்புகள் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விஷ்ணு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடி சூடிக் கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையுறு திங்கள் பாமாலை ஆயப்புகழ் 143 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே. நம சதசே. இன்னைக்கு 24வது பாசுரத்தை அனுசந்தானம் பண்ண இருக்கின்றோம். வழக்கம் போல திருப்பாவை பாசுரத்தை நாம் அனுபவிப்பதற்கு நம் மனதை தயார்படுத்துகிற வகையில் சுவாமி நிகமாந்த தேசிகன் கோதா பிராட்டியினுடைய பிரபாவத்தை போற்றி சொல்லி இருக்கின்ற கோதாஸ்துதியினுடைய 24வது ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு தொடர்ந்து திருப்பாவை பாசுர விசேஷங்களை அனுபவிப்போம். ஆர்த்தாபராதி நிஜனே அபிரக்ஷணார்த்தம் ரங்கேஸ்வரஸ்ய ரமயா வினிவேத்யமானே பாஸ்வே பரபத்ர பவதி யதி தத்ர நாசீத் பிராயேன தேவி வதனம் பரிவர்த்திதம் சியாத் என்பது 24வது ஸ்லோகம் கோதாஸ்துதியிலே. எம்பெருமான் பரம காருண்யம் மிக்கவன். இருந்தாலும் சேதனர்களாகிய நாம் அபராத சக்கரவர்த்திகள். எவ்வளவோ பாபம் பண்ணிட்டு இருக்கோம், எது செய்யக்கூடாததெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆகினால எம்பெருமானே உனக்கு முன்னால நாங்கள் வந்து நிற்கின்ற பொழுது எங்களுடைய பாபம்தான் உனக்கு கண் முன்னே தெரிய வருகின்றது. அப்பொழுது மகாலட்சுமி பிராட்டி வந்து இந்த குழந்தைகளை ரட்சணம் பண்ணுன்ட்டு உங்ககிட்ட திரும்பி சொல்லுவா. இவன் பாபம் பண்ணவன் வந்திருக்கா, இவனுக்கு ரட்சணம் பண்ணணுமான்ட்டு பெருமாள் வந்து கொஞ்சம் கோவிச்சுட்டு இடது பக்கம் திரும்புகிறாராம். இடது பக்கம் திரும்பினோடனே இன்னொரு பக்கம் கோதா பிராட்டி இருந்துட்டு நம்ம குழந்தைகள் வந்திருக்கா, இவாளை ரட்சணம் பண்ணுங்கன்னு சொல்கிறாளாம். அப்போது இந்த பக்கம் திரும்பினா தாயார் வந்து நமக்காக புருஷகாரம் பண்ணுறா, இடது பக்கம் திரும்பினா கோதா பிராட்டி புருஷகாரம் பண்ணுறான். அப்போ 2 பேரும் 2 பத்னிகளை நெருக்கிறதுனால பெண்டாட்டி சொல்லை கேட்பணும் இல்லையா ஸ்ரீமன் நாராயணன். ஆகையினால வேற வழி இல்லாமன்ட்டு நம்ம பாபத்தெல்லாம் மன்னிச்சுட்டு எங்களுக்கு அனுகிரகம் படுகின்றாயே பெருமாளேன்ட்டு சுவாமி நிகமாந்த தேசிகன் அனுபவிச்சிருக்கார் இந்த ஸ்லோகத்தில். இது எப்படிப்பட்ட அனுபவம் பாருங்க. இந்த அனுபவத்தோடு இன்னைக்கு பாசுரம் 24வது பாசுரம் திருப்பாவையை நாம் அனுசந்தானம் பண்ணுவோம். அன்று இவ்வுலகம் அலந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென் இலங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்னச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குனிலாய் எரிந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகைகெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏற்றிப்பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் என்பது இன்றைய பாசுரம். இன்றைய பாசுரம் விசேஷமான பாசுரம்.
அந்த விசேஷத்தை ஓரளவுக்கு தான் இன்னைக்கு நம்மளால அனுபவிக்கிறதுக்கு நமக்கு அவகாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். 24வது பாசுரம். 24 வழக்கம் போல் அண்ணா கேட்பார். 24னா 2 கூட்டினா என்ன வருது? 6 வருது. இந்த பாசுரத்துல எத்தனை போற்றி போற்றி போற்றின்ட்டு பல்லாண்டு பாடுறா பாருங்க. 6 தடவை பல்லாண்டு பாடுவா, போற்றி போற்றி போற்றின்ட்டு. அது ஒரு விசேஷம். அது மட்டுமா விசேஷம்? முதல்ல எம்பெருமானுடைய லீலைகளை சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்றா? அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றின்ட்டு தாய் தாய் ஆய் ஆயின் முடியும். எப்போ? அவனுடைய லீலா வினோதங்களை நாம் அனுபவிக்கின்ற பொழுது. அதுக்கப்புறம் கடைசியில் 2 வரியில் வந்து அந்த தாயின்ற வார்த்தை வராது. காரணம், விராட்டிக்கு அந்த தாயார் பாவனை வந்துடுது. எம்பெருமானுடைய அந்த லீலைகள்லாம் நினைச்ச உடனே தன்னுடைய குழந்தை இப்படி பண்ணிட்டுனா எப்படி ஒரு அம்மா பெருமைப்படுவாளோ அது போன்று தாய்ப்பாசம் வந்ததுனால அலந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றிட்டு இந்த லீலைகளை சொல்லும்போது மட்டும் இந்த ஆய் ஆய் என்று முடிக்கிற மாதிரி பாசுரம் கொடுத்துருக்கா. எப்படி வந்து தமிழ் அனுபவிச்சுருக்கான்னு நம்ம அனுபவிக்கணும். அடுத்தது என்ன பண்றா? நம்ம என்ன வேண்டி வந்திருக்கோன்ற சொல்லும் பொழுது உடனே முதல்ல அவனுடைய லீலைகளை சொன்னால் தகப்பனார் ஞாபகம் வந்துடுது. தகப்பனார் எப்படி திருப்பல்லாண்டு பாடினார்? எம்பெருமானுக்கு கண்ணெச்சல் பட்டுடுமோன்ட்டு திருப்பல்லாண்டு பாடினார் இல்லையா பெரியாழ்வார்? அதே மாதிரி இந்த பாசுரத்திலே எம்பெருமானுடைய லீலைகளை சொல்லி தகப்பனார் பாடியது போன்று ஒரு பல்லாண்டு பாடுவதாக நினைத்து கொண்டு போற்றி 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 என்று அவன் லீலைகளை போற்றி போற்றி அனுபவிக்கின்றால், பிறகு பெருமாளை மட்டும் சொன்னா போருமோ? பெருமாளுடைய திவ்யாதிகளில் முக்கியமானது எது? சக்கரத்தாழ்வா. சக்கரத்தாழ்வா தானே பெருமாளுக்கு எல்லா இடத்துலையும் வந்து அவர் எதிரிகளை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு யார் வந்து பெருமாளுக்கு கூட வரா? சக்கரத்தாழ்வார். ஆகையினால சக்கரத்தாழ்வாருக்கு ஒரு போற்றி சொல்லணும். சக்கரத்தாழ்வாருக்கு போற்றி சொல்லணும்னா அவருடைய பேரை சொல்லாம அவருடைய ஆயுதங்கள்ல ஒன்றை போற்றின்னு சொல்லிடுவோன்னு சொல்லி என்ன சொல்றா? வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்று சொல்லுகின்றார். சக்கரத்தாழ்வாருக்கு 16 திவ்ய ஆயுதங்கள். அந்த 16 ஆயுதத்துல வேலும் ஒன்று. ஆகவே வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்று இந்த பாசுரத்திலே அனுபவித்திருக்கின்றால் தான் இந்த பாசுரத்தினுடைய ஒரு சிறப்பு அம்சம். இப்போ இந்த பாசுரத்தை மனசுல அப்படியே நினைச்சுண்டு நம்ம கோவிலுக்குள்ள வரும்போது வாசல்ல என்ன பார்த்தோன்றது நினைச்சு பாருங்கோ. சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. அந்த திரள் எதனால வந்தது? சார்கம் என்னும் கீழ்ப்பாசுரத்தில் அனுபவிச்சா இல்லையா? சரமழை எப்படி வரும்? சார்கத்திலேருந்து இந்த சரமழை எப்படி வந்ததோ அது மாதிரி மழை பெய்யணுன்ட்டு ஆழிமழை கண்ணா பாசுரத்தில் அனுபவிச்சது மாதிரி இந்த சென்று அங்கு தென்னிலங்கையை செற்றது ராமபிரானுடைய திரளை வெளிப்படுத்தியது. அவனுடைய திவ்யாயுதமாகிய இந்த அம்பையும் வெள்ளியும் நமக்கு கோலத்தில் போட்டு காமிச்சிட்டா. அதுக்கப்புறம் சக்கரத்தாழ்வாருக்கு என்ன சொல்லிருக்கா பிராட்டி? வேல் என்று சொன்னார். வேல் வேல் வெற்றி வேல்ட்டு வேலை போட்டு காமிச்சிட்டா. அப்புறம் இன்னொன்று சொன்ன, கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி. குணிலாய் என்பது ஒரு கைத்தடின்னு சொல்லுவா, இல்லை கவன்கல்னு சொல்றா இல்லையா? இந்த ஒய் மாதிரி இருக்கும், அதில் 2 பக்கமும் இழுத்து விடுறது உண்டியல்னு சொல்வா. அப்படியும் சொல்லுவா, தடின்னு சொல்லுவா. அதையும் போட்டு காமிச்சிருக்கா. ஐயோ, இந்த அனுபவம்லாம் நினைக்கும் போது நாம என்ன அனுபவிக்கிறோம்னு ஒரு கழிவிறக்கம் வந்துடுறது. நமக்கு இந்த அனுபவம்லாம் வரலையே பகவானே, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஞானத்தை கூடன்ட்டு ஒவ்வொரு நாளும் மாமி வந்து பகவான்கிட்ட பிரார்த்திக்க வைக்கிறார். அது ஒரு அனுபவம். இப்பொழுது பாசுரத்துக்கு கொள்வோம். அன்றி இவ்வுலகம் அலந்தாய் அடி போற்றி. இப்போ இந்த பாசுர வரியில நமக்கு எந்த அண்ணனுடைய லீலையை எடுத்து காட்டுகின்றால், வாமனனாக வந்து திருவிக்கிரமனாக உயர்ந்தான்ற ஓங்கி உலகளந்த பாசுரத்தில் வந்து ரொம்ப விஸ்தாரமாக அனுபவிச்சோம் இல்லையா? அதை சுருக்கமாக இங்கே சொல்கிறார். அன்றி இவ்வுலகம் அலந்தாய் அடி போற்றி. ஏன் அடி போற்றின்னு சொல்கிறா? 3 அடி மண் கேட்டு வாமனன் வந்து ஓரடியால் மண்ணையும் மற்றொரு அடியால் விண்ணையும்
அளந்து விட்டு 3வது அடியை எங்கே வைக்க என்று கேட்க, என்னுடைய சிரசிலே வையுங்கள் என்று மகாபலி தன் அகங்காரம் அழிந்து, அதுதான் கீழ்ப்பாசுரத்துல என்ன பாட்டுறோம், அரசர்கள் எல்லாம் தங்கள் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழேன்னு சொன்னா இல்லையா, அதனுடைய தொடர்ச்சியாக மகாபலியினுடைய தன்னுடைய கர்வம் அழிகின்றபடி, அவனுடைய அபிமானம் அழிகின்றபடி, அவன் தன் சிரசை காட்டி என் சிரசின் மேல் உங்கள் 3வது பாதத்தை வைத்து விடுங்கள், 3வது அடியை வைத்து விடுங்கள் என்று பிரார்த்திக்க, அவனை மகாபலி யாரு, பிரகலாதனுடைய பேரன். ஆகையினால பிரகலாதனுக்கு என்ன பெருமாள் ஒரு அனுகிரகம் பண்ணார், உன்னுடைய வம்சத்துல இனிமே நான் யாரையும் சம்ஹாரம் பண்ண மாட்டேன்ட்டு ஒரு சத்தியப்பிரமாணம் பண்ணார். ஆகையினால மகாபலி அத்தனை தேவர்களையும் சிறைபிடித்து வைத்திருந்தாலும் அவனை சம்ஹாரம் பண்ணாமல் அந்த தேவர்களை விடுவித்து அவனுடைய அகங்காரங்களை அழித்து மகாபலியினுடைய சிரசிலே தன் திருவடியை பதித்து அவனை பாதாள லோகத்திலே அழித்து வைத்துவிட்டு, அது மட்டுமா பண்ணார், எம்பெருமானுடைய சௌலபியம் எப்படிப்பட்டதுன்னா, வாமனனாக இன்றும் மகாபலியினுடைய அந்த அரண்மனை வாசல்ல காவலுக்கு நிற்கிறாராம். எப்பேற்பட்ட சௌலபியம், எப்பேற்பட்ட பெருமை! அதுதான் பகவானுடைய எளிமை, சௌலபியம், நீர்மை என்று நாம் அனுபவிக்க வேண்டும். அந்த நிகழ்ச்சியெல்லாம் நம் கண்முன்னே கொண்டு நிறுத்துவதற்காக அன்று இவ்வுலகம் அலந்தாய் அடி போற்றி என்று சொல்லுகின்றாள். அடி என்றால் அந்த திருவடியை நினைத்து சொல்லுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இந்த மகாபலியிட்ட வாமனன் என்ன கேட்டான், 3 அடி மண் கேட்டான். என் திருவடியாலே, என் பிஞ்சு காலால 3 அடி எனக்கு மண் வேணும்னு கேட்ட பொழுது 3 அடின்னு கேட்டதை 1 அடி கீழே, 1 அடி மேலே, 1 அடி அவன் சிரசிலன்னு வச்சுட்டான்னு பார்த்தோம். அந்த பிரபாவத்தை நமக்கு நினைவுபடுத்துறதுக்கு தான் திருப்பாவையில ஒவ்வொரு பத்திலையும் ஒரு திருவிக்ரம அவதாரத்தை அனுபவிக்கின்றார். முதல் பத்துல ஓங்கி உலகளந்தான் அனுபவிச்சார் இல்லையா? அது மாதிரி 3 பத்திலையும் 3 முறை எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணுகின்றால் இந்த திருவிக்ரம அவதாரத்தினுடைய பெருமையை ஆழ்வார்கள்லாம் ரொம்ப அனுபவிச்சு பாசுரங்கள் சொன்னது இந்த திருவிக்ரம அவதாரத்தினுடைய பெருமையை. இந்த பெருமையை எல்லாம் ஓங்கி உலகளந்த பாசுரத்தில் 3வது பாசுரத்திலே நாம் அனுபவிக்கின்ற பொழுது நாம் விஸ்தாரமாக அனுபவித்து விட்டோம். ஆகையினால மீண்டும் மீண்டும் அதை சொல்லல, அதெல்லாம் மனசுல ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்றேன். அன்றி இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. அடுத்து என்ன பண்றா, திருவடியை பாடியாச்சு. அங்கு கால்வண்ணம் அங்கு கண்டாள். என்ன கால்வண்ணம்? திருவடியினுடைய பெருமை. கால்வண்ணம் திருவிக்கிரமனாக அடி அளந்தான் அல்லவா, ஆக கால்வண்ணம் அங்கு கண்டாள். கால்வண்ணம் பார்த்த உடனே கைவண்ணம் பார்க்கணும்னு ஆசை எடுத்து ஆண்டாளுக்கு. கைவண்ணம் எப்படி தெரியும்? தன்னுடைய திரளில் தெரியும். ஆகவே சென்று அங்கு செற்றாய் திரள் போற்றி என்று அனுபவிக்கின்றாள். இலங்கைக்கு சென்று செற்றாய், எதிரியினுடைய இடத்திற்கே சென்று அவனை செற்றாய். அத்தகைய வல்லமை, அத்தகைய திரள், அதனை போற்றுகின்றேன் என்று சொல்லுகின்றார். இந்த வரியிலையும் எம்பெருமானுடைய திருவடியையும் பாடுறா. அதுதான் ஆண்டாளுடைய ஏற்றம். சென்று அங்கு, சென்றுன்னா என்ன? நடந்து போகணும். எப்படி போனார்? சேதுபந்தனம் கட்டி சேதுபந்தனத்தில் நடந்து போய் இலங்கையை சென்று அங்கு சம்ஹாரம் பண்ணிய. ஆகவே சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. இங்க பாருங்க, இந்த பாசுரத்துல ஒரு விசேஷம். திருவிக்கிரம அவதாரத்தை அனுபவிக்கும்படி பண்ணால் முதல் வரியில, இது 2வது வரியில ராமாவதாரத்தை அனுபவிக்கும்படி பண்றா. நீ சென்றங்கு ராவணனை செற்றாய் திரள் போற்றின்னு சொல்லலாம் இல்லையா? ஏன் சொல்லல? மறைமுகமாக சொல்லுகின்றாள். அந்த எதிரிகளுடைய வார்த்தை கூட என் வாயில வரக்கூடாது. அவனுடைய எம்பெருமானுடைய பிரபாவம் மட்டும்தான் வெளிவரணுன்றதுனால்தான் யாருடைய பெயரையும் சொல்லாமல் அனுபவித்திருக்கின்றாள். ஆனால் அந்த நிகழ்ச்சி நம் கண்முன்னே கொண்டு நிறுத்துகின்றாள். இதுதான் ஆண்டாள் நாச்சியாருடைய பெருமை. இப்படி இலங்கைக்கு சென்று இலங்கையினுடைய திரள் அழிகின்றபடி, இலங்கையினுடைய திரள் அழியணும்னா அந்த தலைவனுடைய திரள் அழிய வேண்டும். அந்த தலைவன் யாரு? அரக்கனாக இருந்தான், ராவணன். அவனை மாய்த்தாய் என்று சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய், உன்னுடைய வல்லமையை போற்றுகின்றேன் என்று பாடுகின்றாள். அடுத்து பொன்றைச் சகடம் உதைத்தாய். இது கொஞ்சம் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தில் நாம் பாடம் பார்த்தோம்னா, அவ
வல்லினராவை சொல்லவே மாட்டான். ஏன்னா அந்த சொன்னா பாசுரம் வலிக்குமா, அதனால பொன்னச்சகடம் தான் அவ சொல்லுவா எல்லாத்துலேயுமே. வல்லினரா வந்து நான் ஆக்கி சொல்லுவா, இடையனம் ஆக்கி சொல்லுவா. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. இங்க யாரை சொல்றா? சகடம் என்றால் என்ன? வண்டி. வண்டியினுடைய சக்கர ரூபமாக வந்த அந்த சகடாசுரனை நீ உதைத்தாய், உதைத்து அவனை அழித்தாய் என்று இங்கும் திருவடியை போட்டுகின்றாள். முதல் வரியிலையும் திருவடியை போற்றினாள். இரண்டாவது வரியும் சென்று என்ற வார்த்தையிலே திருவடியை மறைப்பொருளாக வைத்து திருவடியை போற்றினாள். மூன்றாவது என்ன பண்றா? பொன்னச்சகடம் உதைத்தாய் என்று சொல்லி அந்த திருவடிக்கு ஒரு மறுபடியும் ஒரு மங்களாசாசனம். 3 அடி மண் கேட்டான் அல்லவா அந்த திருவிக்கிரமன், அதில் தானே தொடங்குறான். ஆகையினால 3 முறை அந்த திருவடிக்கு மங்களாசாசனம் பண்ணுகின்றாள். திருப்பாவையிலேயே 3 பாசுரங்களிலே அந்த திருவிக்கிரம அவதாரத்திற்கு மங்களாசாசனம் பண்ணுகின்றாள். இப்படியெல்லாம் நம்ம அனுபவிக்கலாம். பொன்னச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. வண்டி சக்கர வடிவத்திலே வந்த சகடாசுரனை உதைத்து மாய்த்த உன்னுடைய புகழ் போற்றி, உன்னுடைய கீர்த்தி வாழியே என்று மங்களாசாசனம் பல்லாண்டு பாடுகின்றாள். கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி. இங்க வந்து ஒரு செயலில் 2 பலனை நமக்கு எடுத்து காட்டுறான். கன்று ரூபத்தில் ஒரு அசுரன் வந்தான், விலாமரம் ரூபத்திலே ஒரு அசுரன் வந்து எதிர நின்னான். ஏன்னா கிருஷ்ணனுக்கு எப்படி ஆணிரை மேய்த்து கொண்டிருப்பவன், எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணன் கூட யார் இருக்கும்? பசுக்களும் கன்றுகளும் தான் இருக்கும். ஆகையினால இந்த கன்று ரூபத்தில் நம்ம போனால் நமக்கு அடையாளம் கண்டுக்க முடியாது அவனாலன்னு நினச்சிண்டு அந்த கன்று ரூபத்திலே எடுத்து வந்தான் இல்லையா வக்தாசுரன். அந்த வக்தாசுரனை அந்த கன்றியே வந்து ஒரு தடி போன்று எடுத்துக்கொண்டு குணிலாய் எறிந்தாய். குணிலான்னா தடி. யார் அழிச்சான்? அந்த கன்றியை எடுத்து கபிதாசுரன் என்று விலாமர ரூபத்திலே வந்திருந்த அந்த அசுரனையும் அழித்தான். அப்போ இங்க கன்று ரூபத்திலேயும் வந்தவனை அழித்தான், மரம் ரூபத்திலே விலாமரம் ரூபத்திலே இருந்தவனையும் அழித்தான் என்று இந்த 2 விருத்தாந்தங்களை இந்த ஒரு வரியிலே கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி என்று சொல்லி கன்றின் உருவிலே வந்த வக்தாசுரனையும் விலங்கனி மரத்தில் ரூபத்திலே வந்த கபிதாசுரன் என்பவனையும் அந்த கன்றை கொண்டே அசுரனை கொண்டே அந்த அசுரனை அழித்ததுதான் அவனுடைய பெருமை என்பதனால் அந்த உன் திருவடிக்கழல்கள் வாழியே என்று சொல்லுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி. இங்கே எங்க சொன்னா உங்களுக்கு திருவடி என்று நீங்க கேட்கலாம். கழல்னா காலில் போடுகின்ற ஒரு ஆபரணம் தானேன்னு சொல்லுவீங்க. கடல்னா கால், இந்த திருவடின்னு நாம் அனுபவிக்கலாம். ஏன்? கண்ணன் கழல்கள் எண்ணுக மனமே தின்னும் அது நாரணமே தாழ்வார் அனுபவிச்சார் அல்லவா. ஆகவே கடல் என்பது ஆபரணத்தையும், காலில் அணிகின்ற ஆபரணத்தையும் குறிக்கும், திருவடியையும் குறிக்கும் என்பதனால் அந்த திருவடியை வணங்குகின்றாள். எப்படி கன்று குணிலா எரியும் பொழுது எப்படி திருவடிக்கு வந்தனம் பண்ணா, எப்படி அதுக்கு நமஸ்காரம் பண்ணி அதுக்கு ஒரு பல்லாண்டு பாடினான்னா, நம்ம யதார்த்தத்துக்கு வருவோம். தினமும் கிரிக்கெட் பார்க்குறது இல்லையா? கிரிக்கெட்டில் பவுலர் பந்து வீசும்போது என்ன பண்ணுவோம்? வேகமாக ஓடி வந்து ஒரு காலை ஊன்ற பொழுது இன்னொரு கால் என்ன ஆகும்? உயர்ந்து விடும். ஒரு கால் கீழே இருந்து இன்னொரு கால் உயர்ந்தாதான் கைக்கு அந்த வேகம் வரும். அது அந்த ஜாவ்லின் த்ரோன்ட்டு ஒரு இது பண்ணுவாள், ஈட்டி எறிகிறது. அதுலேயும் பாருங்கள், ஒரு காலை ஊனி இன்னொரு காலால் எறிவோம், இது கையால் எறிவோம். அப்போ ஒரு கால் உயர வந்துடும். இப்போது இந்த விருத்தாந்தத்தை பார்க்கும் பொழுது உயர்ந்த அந்த திருவடி தான் ஆண்டாளுக்கு கண்ணில் படுறது. ஏன்னா ஒரு காலை தரையில் ஊனிட்டு ஒரு காலை உயர்த்தி கையால் விலாங்கனியை விலாமரத்து ரூபத்தில் வந்த அந்த கபிதாசுரனை அடிக்கின்றான், கன்று ரூபத்தில் வந்த அந்த வக்தாசுரனையே எடுத்து அடிக்கிறான். ஆகையினால அந்த திருவடியை போற்றி என்று மங்களாசாசனம் பண்ணுகின்றார். அடுத்து குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. நம்ம கீழே அனுபவித்தோம் இல்லையா? கோவர்தனகிரியை தன் சுண்டு விரலிலே தாங்கி ஆயர்களையும் ஆணிரைகளையும் காப்பாற்றினான் அல்லவா. அந்த வன்மையை பாராட்டுவதற்காக, அந்த குணத்தை பாராட்டுவதாக குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. இந்த கோவர்தனகிரிக்கு 10 பாசுரம் அற்புதமாக கொடுத்துருக்காரு ஆழ்வார். அதில் அந்த கோவர்தனம் என்ற கொற்றக்கொடையேன்ட்டு ரொம்ப அற்புதமான பாசுரங்கள் இருக்கும். எல்லா பாசுரங்களும் சொல்லணும்னு தான் ஆசை. ஆனால் சொல்லியிருக்கான்றதை மட்டும் சொல்லிட்டு அடுத்த வரிக்கு போயிடுறேன். குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி
வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. வென்று பகை கெடுக்கின்றது, பகையை கெடுக்கின்றது. இதை கீழ்ப்பாசுரத்தில் அனுபவிச்சதை ஞாபகப்படுத்துகிறேன். அந்த கதையை இப்போ நான் சொல்ல போகிறதில்ல. பானாசுரனை எப்படி அவனுடைய 1000 கைகளில் 2 கையை மட்டும் விட்டுட்டு மற்ற கைகளெல்லாம் துணித்துனா வெட்டி விட்டுட்டு அவனுக்கு ரட்சகம் பண்ணினான், அவனுடைய அகங்காரத்தை அழித்தான்னு கீழ்ப்பாசுரத்தில் பார்த்தோம் இல்லையா. பானாசுரன் கிருஷ்ணனுக்கு எதிரியாக இருந்தான். அந்த எதிரியினுடைய குற்றத்தை, அந்த அவனுடைய செருக்கை அழித்தான் என்பதனால் வென்று பகை கெடுக்கும் இந்த பாசுரத்தில் சொல்கிறார். அந்த பானாசுர விருத்தாந்தத்தை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிருஷ்ணனுடைய பேரன் பானாசுரனுடைய பொண்ணு மனதாலேயே நினைத்து அவனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சி தன்னுடைய தோழியாகிய சித்திரலேகா, அவளுக்கு பல தந்திரங்கள் யந்திரங்கள்லாம் தெரியும், அவன் மூலம் அவனுடைய சித்திரத்தை வரைந்து பார்த்து அந்த சித்திரத்தில் இருந்தவன் அனிருத்தன் தான் என்று தெரிந்து கொண்டு அந்த அனிருத்தனை இரவோடு இரவாக அவன் உறங்கிக் கொண்டிருந்த கட்டிலோடு தூக்கின்னு வந்துட்டா அந்த சித்திரமாலா என்ற தோழி. அவன் அந்த புறத்தில் சந்தோஷமாக 2 பேரும் இருக்கா. பானாசுரனுக்கு தெரியாமல் ஒற்றர்கள் மூலம் அந்த செய்தி தெரிந்து பானாசுரன் கோபப்பட்டு தன் பெண்ணை கண்டித்து விட்டு அந்த அனிருத்தனை சிறை வைத்து விட்டான். இந்த செய்தி அனிருத்தனை காணவில்லை என்று யாதவர்கள் எல்லாம் தேடின்றிருந்த பொழுது நாரதர் மூலம் அனிருத்தன் பானாசுரனுடைய சிறையில் இருக்கின்றான் என்பதை தெரிந்து கொண்டு கண்ணன் பானாசுரனிடம் போரிட்டு அவனுடைய 1000 கைகளில் 998 கைகளை வெட்டிவிட்டு அவனை உயிரோடு விட்டு விட்டான். செற்றார் திரளழிய சென்று சரிச்சையும் தான் நாம் அனுபவிக்கிறோம். எதிரிகளுடைய அந்த வல்லமை அவனுக்கு 1000 கைகள் தான் வல்லமை, அந்த வல்லமையை அழித்து, ஆகவேதான் வென்று பகை கெடுக்கும் செற்றார் திரளழிய என்று ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு பாருங்கள். வென்று பகை கெடுக்கும், இந்த பகையை கெடுத்தது எது? எம்பெருமானுடைய திருக்கையிலிருந்து அந்த சக்கரம் இல்லையா, சக்கரத்தாழ்வார் இல்லையா. அதனால சக்கரத்தாழ்வாருக்கு ஒரு மங்களாசாசனம் பண்றா. எல்லா சமயத்திலையும் எம்பெருமானுக்கு இந்த ஒரு எதிரியை செருக்கை அழிக்க வேண்டும் என்றால் உடனே வருவது சக்கரத்தாழ்வார் தான். அந்த வகையிலே அந்த சக்கரத்தாழ்வாருக்கு மங்களாசாசனம் பண்ணணும்னு நினைச்சு சக்கரத்தாழ்வார் என்று நேரடியாக சொல்லாமல் என்ன சொல்றா, அவருடைய ஆயுதங்கள் 16 ஆயுதங்கள்ல ஒன்று வேல். ஏன்னா வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வேல்னா அதை முருகனுக்கு தான் உடையதுன்னு நினச்சிக்க போகிறா. அது பெருமாளுக்கும் இருக்குது வேலுன்றதை சொல்கிறதுக்காக அந்த வேலை மட்டும் குறிப்பிட்டு சொல்கின்றாள். ஆனால் பொதுவாக நம்ம போய் ஒரு யார்த்தையாவது வேல்னா உடனே என்ன சொல்லுவா? வேல் வேல் வெற்றி வேல் முருகா அரோகரான் தானே சொல்லுவா, முருகனுக்கு வேல் தானே சொல்லுவா. ஆகவே இங்கு பெருமாளிடமும் வேல் இருக்கின்றது என்பதை நமக்கு எடுத்து காட்டுவதற்காக இந்த வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்று சக்கரத்தாழ்வாருடைய ஆயுதங்களில் ஒன்றாகிய அந்த வேலுக்கு ஒரு பல்லாண்டு பாடுகின்றாள் என்று அனுபவிக்க வேண்டும். இப்படி அந்த வேலாயுதம் வாழியே என்று ஒரு வாழ்த்து சொல்லுகின்றாள். இதுவரையில் லீலைகள்லாம் முடிச்சுட்டு இந்த வென்று பகை கெடுக்கின்றலேருந்து அவனுடைய பெருமையை வேறு விதமாக அனுபவிக்கின்றாள். என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான், என்றைக்கும் இற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உறவேல் எமைக்கெங்கு ஒழிக்க ஒழியாதுன்னு கீழ்ப்பாசனத்தில் சொல்ல போறா. இது அடுத்து வரப்போற பாசனத்தில் சொல்ல போறா, பின்னால கடைசி பாசனத்தில். ஆகையினால எங்கள் பிறவியினுடைய பயன் உனக்கு கைங்கரியம் பண்ணுவது தான் என்பதை என்றென்றும் முன் சேவகமே ஏற்றி பறை கொள்வான். எங்களுக்கு பறை வேண்டும் என்று கேட்டோம். முதல் பாசுரத்தில் என்ன சொல்றான்? நாராயணனே நமக்கே பறை தருவான். பறைன்னா வாத்தியம் கிடையாது. பறை என்பது கைங்கரியம் என்ற அந்த செல்வம். பறை என்பது எம்பெருமானிடம் லயமாகின்ற, கைங்கரியம் பண்ணி அதனால் அவரிடம் சேர்கின்ற, எம்பெருமானை அனுபவிக்கின்ற, எம்பெருமானோடு சேர்ந்து விடுகின்ற அந்த பேரின்பத்தை தான் பறை என்று சொல்லுகின்றாள் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் நாம் என்றென்றும் உன் சேவகமே ஏற்றி பறைவான். எந்த ஜென்மம் எடுத்தாலும், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன் சேவகமே ஏற்றி பறை கொள்வான். உனக்கு நான் சேவகம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும், உனக்கு நான் கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும், அந்த பறையை எனக்கு கொடு, அந்த பெரும் புகழை எனக்கு கொடு என்று பிரார்த்திக்கின்றார். இப்போ நீங்கள் கேட்கலாம், எம்பெருமான்கிட்ட சரணாகதி பண்ணிட்டா தீநூல் தூசாகம்ட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு என்கிட்ட சேர்த்துக்கிறேன்னு சொன்னாரே கிருஷ்ணன், இங்கே எப்படி
ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் நான் வந்து உனக்கு கைங்கரியம் பண்ணுறோம்னா சஞ்சித கர்மாக்கள் செய்கின்ற இப்போ நாம் அனுபவிக்கின்ற கர்மாக்கள் எல்லாம் சேர்ந்து முழுவதும் தொலையாவிட்டால் பிறவி நிச்சயம். சரணாகதி வந்து சரியாக பண்ணணும். சரணாகதி பண்ணிட்டேன்ட்டு வெறுமை நினைச்சா போகாது. நல்ல ஆச்சாரியன் மூலம் சரணாகதி என்றால் என்ன என்பதை நன்றாக தெரிந்து கொண்டு சரணாகதிக்கு உண்டான அத்தனை அனுஷ்டானங்களையும் அதற்கு உண்டான காரியங்களையும் நாம் செய்தால்தான் உடனடியாக அந்த சரணாகதி ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் என்றென்றும் உன் சேவகமே ஏத்திப்பறை கொள்வான் என்று சொல்லுகின்றால் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். ஆக அப்படி உன் சரணாகதியை வேண்டி உன் கைங்கரியத்தை வேண்டி இன்று யாம் வந்தோம். இதில் ஒரு ஆச்சரியம் பாருங்கோ. பாசுரத்தை எப்படி ஆரம்பிச்சா? அன்று இவ்வுலகம் அளந்தாயின்ட்டு. அன்று எப்போ? முன்காலத்திலே. இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த காலத்திலே, இன்று ஆண்டாள் பாசுரம் அனுபவிக்கின்ற இந்த காலத்திலே இன்று யாம் வந்தோம். எப்படி வந்தோம்? நேற்று என்ன பாசுரம் அனுபவிச்சோம்? பள்ளியறையிலிருந்து எழுந்து வந்தவன நீ நடந்து போய் உன் சீரிய சிங்காதனத்தில் அமர்ந்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டும். ஏன்னா சிங்காதனத்தில் இருந்து சொன்னாதான் அது சத்திய வார்த்தையாக இருக்கும். பள்ளி அறையில சொன்னா அது பள்ளி அறையோட போயிடும் நேற்று காட்டினால் அல்லவா? ஆகவே அதையும் நினைத்து கொண்டு இன்று யாம் வந்தோம், நாங்கள் எல்லாம் வந்துட்டோம், எங்களுக்கு அருளே இறங்கு, எங்கள் பேர் கொஞ்சம் இரக்கத்தை காட்டு, மற்றவர்களுக்கெல்லாம் தேவர்களுக்கெல்லாம் உடனே ஓடி போய் பண்றியே, ஆதி மூலமேன்ட்டு அந்த ஒரு கஜேந்திரன் அழுத பொழுது அந்த யானைக்கு அபயம் போய் கொடுத்தாயே, கிருஷ்ணா கிருஷ்ணா கண்ணா கண்ணா என்று கதறிக்கொண்டிருக்கின்றோமே, உன்னையே வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டிருக்கின்றோமே, எங்களுக்கு கொஞ்சம் இரக்கம் காட்டக்கூடாதா என்று கேட்கின்றாள். எப்படி ஒரு பணிவு! பெருமானே, எம்பெருமான் ஏன் இவர்களுக்கு இரக்கம் காட்டவில்லை என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் என்றால், இத்தனை நோன்பு நோற்று இத்தனை படிகளை தாண்டி வந்து இறுதி நிலைக்கு வருகின்றதனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், எங்களுக்கு கருணை காட்டு, எங்களுக்கு இரக்கம் காட்டு என்று பிரார்த்திப்பதாக இந்த பாசுரத்தை அனுபவிக்க வேண்டும். இது பொதுவான அர்த்தம். இப்போ சுவாபதேசம்லாம் ஒன்று ஒன்றா அனுபவிச்சுட்டு வருவோம். ஏற்கனவே சொன்னது போன்று 24வது பாசுரம் 2 4 6 6 முறை போற்றி 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 என்று வாழி திருநாமம் சொன்னால், மங்களாசாசனம் பண்ணால் அல்லது பல்லாண்டு பாடினால். பல்லாண்டு பாடினது முதல்ல யார் எம்பெருமானுக்கு? பெரியாழ்வார். யார் பெரியாழ்வார்? ஆண்டாளுடைய திருத்தகப்பனார். தன்னுடைய திருத்தகப்பனார் கிருஷ்ணனுடைய பிரபாவங்களை சொல்லி 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 தன்னை வளர்த்ததனாலே அவர் எம்பெருமானுக்கு ஏன் பல்லாண்டு பாடினார்? கருடாரோடனாக அவன் வந்த பொழுது கண்ணெச்சில் பட்டு விடுமோ என்ற ஒரு பரிவு, அந்த ஆர்த்தியில, ஐயோ ஒரு குழந்தைக்கு வந்து திருஷ்டி சுத்தி போடுவா இல்லையா ஒரு தாயார், அது போன்று பல்லாண்டு பாடி எம்பெருமானுக்கு திருஷ்டி சுத்தி போட்டார் பெரியாழ்வார். அப்போ அந்த பெரியாழ்வாரையே தன் ஆச்சாரியனாக கொண்ட ஆண்டாள் வெறும் இருப்பாளோ, அவளும் வந்து பெருமாளுடைய குணங்களை போற்றி பாடி வாழி திருநாமங்கள் சொல்லி எம்பெருமானுக்கு ஒரு கண்ணீர் கழிக்கின்றாள் என்று நாம் இந்த பாசுரத்தை அனுபவிக்கலாம். இது வந்து ஒரு சிறப்பு. நேற்றைய பாசுரத்தில் என்ன அனுபவித்தோம்? கோப்புடைய சீரிய சிங்காதனத்தில் வந்து அமர்ந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் நேற்று கேட்டா. இன்று யாம் வந்தோம் இப்போ இந்த பாசுரத்தில் சொல்றார். யாம் வந்த காரியத்தை ஆராயணும்னா இன்று யாம் வந்திருக்கின்றோம், ஆகவே எங்களுக்கு இறங்கு என்று இந்த பாசுரத்திலே சொல்லுகின்றார். அடுத்து ஓம் பொன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, ஓம் சகடாசுர காலாந்தகாய நமஹா. சரியா வந்துட்டு அர்த்தம்? காலாந்தகம்னா அவனை மாய்த்தவன், சகடாசுரனை உதைத்து மாய்த்தவன். ஓம் கன்று குணிலாயறிந்தாய் கடல் போற்றி, ஓம் வத்சாசுர கபிதாசுர மர்தனாய நமஹா. 2 பேரும் அங்கே மர்தனம் பண்ணா இல்லையா அது. ஓம் குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, ஓம் கோவர்தனகிரி ஆதபத்ராய நமஹா. ஓம் உன் திவ்ய சரணாரவிந்தங்களில் போற்றுகின்றோம், திவ்ய சரணாரவிந்தையே பாம்பலர் தூவி மலரடி பணிகின்றோம், நானாவித மந்திர புஷ்பாணி சமர்ப்பயாமி. சங்கல்பம் பண்ணியாச்சு, பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனையும் பண்ணிட்டாச்சு. எந்த அர்ச்சனை பண்ணுறோம்? ஆண்டாள் பாசுர வரிகளை வைத்துக்கொண்டு ஆண்டாள் எப்படி எப்படி போற்றி போற்றின்னு சொன்னாலோ அது மாதிரி ஒரு போற்றி சொல்லிட்டோன்ட்டு இப்படி அனுபவிக்கிறோம். இது ஒரு மாதிரி அனுபவம். அடுத்து
இந்த பாசுரத்தை பெரியவா என்ன சொல்லுவார்னா திருப்பாவையினுடைய திருப்பல்லாண்டு என்று சொல்லுவார். கீழ்ப்பாசுரத்தில் ஒன்று அனுபவிச்ச ஞாபகம் இருக்கா? திருப்பாவையின் திருப்பாவை என்று அனுபவித்தோம். இந்த பாசுரம் திருப்பாவையினுடைய திருப்பல்லாண்டு. திருப்பல்லாண்டு யார் பாடினார்? பெரியாழ்வார் பாடினார். எதற்கு பாடினார்? கண்ணேறு பட்டு விடுமோ எம்பெருமானுக்கு என்று பல்லாண்டு பாடினார். அங்கு திவ்ய ஆயுதங்களையும் அவர் போற்றி பாடினார். அதே வழியில் வந்த ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமான் கண்ணனுடைய லீலா வினோதங்களை பார்த்து எல்லோரும் அவன் பேரு திருஷ்டி சுத்தி போடணுமேன்ட்டு போற்றிட்டு திருஷ்டி சுத்தி போடுறான்ட்டு இங்க அவள் வாழி திருநாமம் சொல்லி திருப்பல்லாண்டு பாடுகின்றாள் என்று பெரியவர்கள் திருப்பாவையின் திருப்பல்லாண்டு என்று இந்த பாசுரத்தை அனுபவிப்பார்கள். இப்படி ஏற்கனவே சொன்னது போன்று 6 முறை போற்றி போற்றி என்று எம்பெருமானின் 6 லீலா வினோதங்களை எடுத்து காட்டி அந்த 6 லீலா வினோதங்களில் வெளிப்படுகின்ற எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் 6 குணங்களை எடுத்து காட்டுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி எம்பெருமான் மீது கொண்ட காதல் பலவிதமாக பிராட்டியினுடைய பாசுரங்களிலே வெளிப்படுத்துகின்றது. எப்படி எம்பெருமான் மேல யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாபாயின்ட்டு நேத்தி கேட்டா, இன்னைக்கு இன்று யாம் வந்தோம் இறங்கு நீ என்று கேட்கின்றாள். ஏன் அந்த இறங்கு என்ற வார்த்தையை சொல்லியிருக்கின்றாருக்கு முதலியே சொன்னோம் இல்லையா? எவ்வளவு கஷ்டப்பட்டு நோன்பு நோற்று வந்திருக்கோம். நாங்கள் எத்தனை படிகள் தாண்டி வந்திருக்கோம். ஒவ்வொரு தொழியாக எழுப்பி அவெல்லாம் தயார்படுத்தி கொண்டு 10 ஆழ்வார்களை நாங்கள் எங்களுடைய ஆச்சாரியனாக வரித்து கொண்டு அவர்கள் வழிகாட்ட அவர்களை துணையாக கொண்டு முதல்ல உன்னுடைய திருமாளிகை முன்பு வந்து நின்று அங்கு திருமாளிகையிலே இருந்த வாயற்காப்பவனையும் நமஸ்காரம் பண்ணிட்டு அதற்கப்புறம் உள்ளே நந்தகோபனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு யசோதா பிராட்டிக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு உன்னுடைய தமையனான பலராமனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு உனக்கும் ஒரு நமஸ்காரம் பண்ணோம். அப்பயும் எழுந்து வரல. அப்போதான் எங்களுக்கு உணர்வு வந்தது, தாயார் இல்லாமல் எம்பெருமானை சரணாகதி பண்ண முடியாது என்ற ஞானம் அப்பொழுதுதான் எங்களுக்கு வந்தது. ஆகவே உன்னுடைய நப்பிண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா என்று உறங்கிக் கொண்டிருக்கின்ற உன்னை எழுப்ப வேண்டும் என்றால் நப்பிண்ணை தான் அதற்கு சரியான அதிகாரி என்று நினைத்து நப்பிண்ணைக்கு ஒரு மங்களாசாசனம் பண்ணி நப்பிண்ணையினுடைய துணை கொண்டு உன்னை எழுப்பினோமே கண்ணா. அப்பொழுதுதானே நீ உன்னுடைய பள்ளி அறையிலிருந்து கண் மலர்ந்து எங்களை கடாட்சணை பண்ணாய். அந்த கண்ணழகை கண்டோம். பிறகு நீ நடந்து உன் சீரிய சிங்காசனத்திலே அமர்ந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்தித்தோமே. இத்தனை கஷ்டங்கள் பட்டு நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோமே, எங்களுக்காக இறங்கக்கூடாதா? இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவா என்று சொல்றாருன்னு அர்த்தம். இப்படி இந்த பாசுரத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி எம்பெருமானுடைய கண்ணழகு, அவனுடைய நடையழகு, அவனுடைய செயலழகு, அவனுடைய வாக்வன்மை அனைத்தையும் அனுபவிப்பதற்கு இந்த பாசுரம் நமக்கு ஒரு உதாரணமாக ஹேத்துவாக இருக்கின்றது என்று நாம் அனுபவிக்க வேண்டும். ஆகவே இவர்கள் வந்த காரியம் ஆராய்ந்து நேற்று சொன்னதுக்கு ஒரு விளக்கம் சொன்னோம். என்ன சொன்னோம்? மற்றவாள் நினைச்சுட்டு இருப்பா மழை வேண்டி நாம சொன்னதுனால்தான் இவ காத்தியாயினி விரதம் இருந்து இங்க வந்திருக்கான்னு மற்றவா நினைச்சிட்டு இருக்கட்டும் கண்ணா, அது அவளுக்கு. ஆனா எங்களுக்கு என்ன எண்ணம்? நீயே வேணும் எங்களுக்கு, உன்னோட நாங்கள் கலந்துடணும் தானே எங்களுடைய எண்ணம். ஆகவே ஆராய்ந்து அருள், வெறும் மழையை மட்டும் கொடுத்தா போறாது, எங்களையும் ஆட்கொள்ள வேண்டும் என்று நேர்த்தி பிரார்த்தித்தால் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் என்று பல்லாண்டு பாடுகின்றாள் என்று நாம் அனுபவிக்கணும். இப்போ இந்த ஒரு மனநிலையோடு இப்போ நாம யதார்த்தத்துக்கு வருவோம். திருவேங்கடமுடியானை தரிசனம் பண்ணணுன்ட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோம். இப்போலாவது நினச்ச நேரத்துக்கு போயிடுறோம் காரில். அந்த காலத்துலாம் எவ்வளோ திருவேங்கட யாத்திரைனாலே அது ஒரு பெரிய யாகம் போடுறோம். அதை விடுங்க, இப்பயே மட்டும் என்ன கஷ்டப்பட்டு அலிப்பெரியில் போயிட்டு இப்போ நடந்து போகிறோமோ இல்லை காரில் போகிறோமோ போய் திருவேங்கட மலைக்கு போயிடுறோம். பெரிய கியூ காத்துட்டுருக்கோம், உட்காந்துட்டுருக்கோம். நேரம் எவ்வளோ நாள், 1 நாள் ஆறுதோ 2 நாள் ஆறுதோ எவ்வளோ நாழி ஆனாலும் காத்துட்டு உட்காந்துட்டுருக்கோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளே அவன் சன்னிதானத்துக்குள்ளே நினைக்கும் போது நம்ம போகும்போது என்னெல்லாம் நினச்சின்னு போயிருக்கோம். பெருமாளே எனக்கு இது வேணும் அது வேணும்னு என்னென்னலாம் கேட்கணுன்ட்டு போவோம். அங்கே உள்ளே போன உடனே ஒன்றுமே இருக்காது மனசில். எம்பெருமானுடைய அந்த சொரூபத்தை போனே இன்னொரு பக்கம் ஜருகண்டின்னு தள்ளிகிட்டே விட்டுருப்போம். அப்போ ஒரு கணம் கூட உன்னுடைய சேவையை பார்க்க முடியாமல் என்னென்னா கேட்கணும்னு நினச்சிட்டு வந்தானோ அதெல்லாம் மறந்து போயிடுறது இல்லையா? அது மாதிரி இத்தனை கஷ்டங்கள் நாங்கள் பட்டு
நோன்பு நோற்று இத்தனை பேர்கிட்ட போய் அவள்லாம் நமஸ்காரம் பண்ணி அவளுடைய உத்தரவுலாம் வாங்கிட்டு உன்னுடைய கண்ணழகையை ரசித்து உன்னுடைய நடையழகையை ரசித்து இங்கு வந்திருக்கின்றோமே, எங்கள் மேல் இறங்கு. ஏன்னா எங்களுக்கு நாங்கள் என்ன கேட்டோன்றது மறந்து போச்சு. நேற்று என்ன சொன்ன, ஆராய்ந்து அருள்னு சொல்லிட்டோம். ஏன்னா உன்னுடைய திருவழகை பார்த்த உடனே என்ன மனசில் நினைச்சன்றே மறந்து போச்சு. எப்படி திருவேங்கடமுடியான்ட்ட நாம் நிறைய பிரார்த்தனை பண்ணணுன்ட்டு உள்ளே போன உடனே பிடிச்சி நெருக்கி தள்ளின்றதுல எம்பெருமான ஒரு கணம் பார்க்க மாட்டோமான்ற அந்த ஆதூரம் தான் மனசில் நிற்கிறத ஒழிய என்ன வேண்டணுன்றதெல்லாம் மறந்து போகிற மாதிரி இங்கே கண்ணனுடைய அந்த சிம்மாசனத்தில் பார்த்து அந்த அழகில் லயிச்சு போய் வந்ததெல்லாம் மறந்து போச்சு, நீயே பார்த்து செய்யிட்டு கேட்குறான்ட்டு அனுபவிக்கிறோம். அந்த வகையில் எங்கள் மேல் இறங்கு என்று இந்த பாசுரத்திலே சொல்லுகின்றால் என்று அனுபவிப்போம். இது ஒரு விதமான அனுபவம். இப்படி ஏன் பெரியாழ்வாரும் ஆண்டாள் நாச்சியாரும் எம்பெருமானுக்கு வாழ்த்து சொல்லுகின்றார்கள்? எம்பெருமான் எப்பேற்பட்டவன்? சகல அண்ட சராசரங்களுக்கும் நாயகன் அவன். அவனுக்கு போய் ஒரு சாதாரண ஒரு ஜீவாத்மா, ஒரு மனிதன் போய் வாழ்த்து சொல்லலாமா? சொல்லலாம்ன்று நம்ம சம்பிரதாயம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. சொல்வதற்கு மனசு தான் வேண்டும். ஒருத்தரை வாழ்த்துவதற்கு மனசு தான் வேண்டும், வயது வேண்டாம். ஆகவே வாழ்த்துவதற்கு வயதில்லை, ஆகையினால் வணங்குகின்றோன்ட்டு பெருசாக எழுதுறால வயது பற்றி கவலையே பட வேண்டாம், வாழ்த்துவதற்கு மனம் இருந்தால் போகிறோம். சரியா? ஆக எம்பெருமானுக்கே பல்லாண்டு பாடினார் பெரியாழ்வார், எம்பெருமானுக்கே திருப்பள்ளி எழுச்சி பாடினால் ஆண்டாள், எம்பெருமானுக்கே வாழி திருநாமம் சொன்னால் ஆண்டாள். அதை அடிப்படையாக கொண்டு நாங்களும் எம்பெருமானுக்கு நமஸ்காரம் பண்ணுவோம். எம்பெருமானை நாமளும் வாழ்த்தலாம், நீ நீடூழி வாழ வேண்டும். அதனால்தான் ஆழ்வார்லாம் என்ன பண்ணார், நீ கதவை திறந்து எனக்கு தரிசனம் கடனா இருந்துட்டு போ, நான் போறேன்ட்டு போனார் இல்லையா? அந்த ஒரு உரிமை, அதை காட்டுவதுதான் நம் சம்பிரதாயத்தினுடைய ஒவ்வொரு நிகழ்வும் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி நம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய பெருமையே, அதனுடைய சிறப்பே, அதனுடைய நெகிழ்வே, எம்பெருமானை யார் வேண்டுமானாலும் மங்களாசாசனம் பண்ணலாம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சிறுவனாக இருந்தாலும் சரி, பெரியவனாக இருந்தாலும் சரி, வறியவனாக இருந்தாலும் சரி, வல்லமை உடையவனாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் ராஜாவாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, மனதினால் நினைத்து தூயமாய் தூமலர் தூவி தொழுது வணங்கலாம் என்பதை காட்டுவதுதான் நம் சம்பிரதாயத்தினுடைய ஏற்றம். ஆகவேதான் நம்முடைய ஆச்சாரியனுக்கு என்ன சொல்றோம், இதெல்லாம் மனசுல பார்த்துட்டோம். அப்ப நம்ம ஆச்சாரியன் நம்ம எப்படி வாழி திருநாம சொல்றோம், வேதாந்த தேசிகனே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும்ட்டு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப இன்னும் ஒரு 100 ஆண்டு சத்தமானம் பவதிட்டு பெரியவா நமக்கு ஆசீர்வாதம் பண்றா இல்லையா? அது மாதிரி நம்ம ஆச்சாரியனுக்கு இன்னும் ஒரு நூற்றாண்டிரும்ட்டு வாழ்த்து திருநாமம் சொல்றோம். ஏன்? அந்த அளவுக்கு நம் மனசுல இறங்கியிருக்கார், அனுகிரகம் பண்ணிருக்காருனால அவருக்கு வாழ்த்து சொல்வதற்கு என் வயது தடையில்லை, என்னுடைய நிலைமை, அதாவது என்னுடைய நிலை சரியில்லை என்று நான் நினைக்கக்கூடாது, மனம்தான் சரியாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவது நம் சம்பிரதாயம். அதை இந்த பாசுரத்தின் மூலம் போற்றி 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 என்று சொல்லி வாழி திருநாமம் சொல்லி நமக்கு உணர்த்துகின்றாள் ஆண்டாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்போ பாசுர வரி கூறுவோம். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி என்று சொல்லுகின்றாய். அன்று உலகம் அடைந்தாய் அடி போற்றின்னு சொன்னா திருவிக்கிரம அவதாரம். அன்று இவ்வுலகம் அளந்தாயின்னு ஏன் சொன்னா ஆண்டாள்? பூமியின் தான் அளந்தார், இவ்வுலகம் அடைந்தாய் அடி போற்றின்ட்டு சொல்றா. அப்போ ஏன் இதுக்கு காரணம்னு பார்த்தோம்னா, திருவிக்கிரம அவதாரத்தில் எம்பெருமான் நீண்டு உயர்ந்த பொழுது எப்படியெல்லாம் இந்த நட்சத்திர கூட்டங்கள் அவருக்கு பலவிதமான ஆபரணங்களாக இருந்ததுன்னு அனுபவித்தோம் இல்லையா? ஓங்கி உலகில் அந்த பாசுரத்தில் அதை நினச்சிக்கோங்க. அப்படி பிரம்மலோகம் வரை அந்த திருவடி நீண்ட பொழுது, அந்த பிரம்மலோகத்துக்குள் அந்த திருவடி நுழைந்த பொழுது பிரம்மன் என்ன பண்ணா, அந்த திருவடிக்கு பாதசேவனம் பண்ணி அது கமண்டலத்திலேருந்து அதில் தண்ணீர் விட்டு பாதத்தை சுத்தம் பண்ணி அலம்பி விட்டு மங்களாசாசனம் பண்ணான் இல்லையா? அப்போ ஓங்கிய அந்த திருவடிக்கு அன்று பிரம்மன் மங்களாசாசனம் பண்ணா. பூமியில இன்னொரு திருவடி நிலைத்து இருந்தது, அந்த திருவடிக்கு யார் மங்களாசாசனம் பண்ணா? யாருமே பண்ணலையன்னு ஆண்டாளுக்கு ஒரு ஏக்கம். ஆகையினால் அன்று இவ்வுலகம் அளந்தாய், இந்த உள்ளே மண்ணுலகத்தையும் தான் அளந்தான். ஓரடி மண்ணுலகம், ஓரடி விண்ணுலகம், மற்றொரு அடி அவனுடைய சிரசுன்னு அளந்தான் இல்லையா? அப்போ அந்த உயர்ந்த திருவடிக்கு
பிரம்மன் வந்து மங்களாசாசனம் பண்ணி பாதசேவனம் பண்ணிட்டான். இந்த கீழே இருந்த இந்த திருவடிக்கு, மண்ணில் இருந்த இந்த திருவடிக்கு யாருமே மங்களாசாசனம் பண்ணவில்லையே என்ற ஒரு பாரிப்பினால், ஒரு கவலையினால் ஆண்டாள் நாச்சியார் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றின்ட்டு நாம் படிக்கிறோம். அப்போ அன்று உலகம் அளந்தாய் அடி போற்றி, இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றின்னு ரெண்டா பிரித்து அனுபவிக்கணும் இந்த வரியை. அன்று இவ்வுலகம்ட்டு அந்த இவ்வுலகம்ன்றத அன்று உலகம் இவ்வுலகம்ட்டு பிரித்து அனுபவிச்சோம்னா, அன்னைக்கு பிரம்மா பண்ணா, இன்னைக்கு நான் பண்ணுறேன்ட்டு மங்களாசாசனம் பண்ணுறாள்ட்டு நாம் அனுபவிக்கணும். இது ஒரு விதமான அனுபவம். அன்று இவ்வுலகம் அளந்த எம்பெருமானுடைய பிரபாவத்தை சொல்லுகின்ற நாச்சியார் திருமொழி பாசுரத்தையும் நாம் அனுபவிக்கலாம். நாச்சியார் திருமொழியும் ஆண்டாள் நாச்சியார் கொடுத்த பிரபந்தம் தான். அதில் கொண்ட கோல குரலுருவாய் சென்று பண்டு மாவலிதன் பெரு வேள்வியில் அண்டமும் நிலனும் அடியொன்றினால் கொண்டவன் வரில் கூடிடுவே என்று நாச்சியார் திருமொழியிலே அனுபவிக்கிறாள். அந்த திருவிக்கிரமனுடைய பெருமையை சொல்லி அந்த திருவிக்கிரமணத்தை நான் கூட மாட்டேனோ என்று ஏங்குகின்றாள் என்று நாச்சியார் திருமொழி பாசுரம் இருக்கின்றது. இப்படி எம்பெருமானுடைய திருவடி எப்படிப்பட்டது? செந்தாமரையால் என்கிற மகாலட்சுமியுடைய மெல்லிய கைப்பட்டாலே எம்பெருமானுடைய பாதம் சிவந்து விடுமாம். அப்படிப்பட்ட மெல்லடியை உடையவன், திருவடியை உடையவன் எம்பெருமான். ஆனால் அன்று விண்ணையும் மண்ணையும் அளந்த பொழுது, இந்த மண்ணை அளந்த பொழுது அவனுடைய திருவடிகள் இந்த பூலோகம் முழுவதும் பரவிற்றே. அப்பொழுது எத்தனை கல்லு குத்தித்தோ, எத்தனை முள்ளு குத்தித்தோ, எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டவரோ எம்பெருமான் என்று அந்த பாரிப்பினாலே இவ்வுலகம் அளந்தாயே, உன் திருவடியை என்ன நோவுப்பட்டிருக்குமோ, உன் திருவடியிலே என்ன முள்ளு குத்திருக்குமோ, அந்த திருவடிக்கு வந்து நான் பிடித்து பாதசேவனம் பண்ணுகின்றேன் என்பது போல இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி என்று நாம் அனுபவிக்கலாமா கூடாதா? அது ஒரு விதமான அனுபவம். இப்படி அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி என்ற அந்த திரிவிக்ரம அவதாரத்தை திருநெடுந்தாண்டகத்திலே திருமங்கையாழ்வார் அனுபவித்த ஒரு பாசுரத்தையும் நாம் அனுசந்தானம் பண்ணுவோம். மண் முழுதும் அகப்படுத்து நின்ற எந்தை மலர் பொரியும் திருவடியை வணங்கினேனே. ஏன்னா மேலோகத்துக்கு போன அந்த திருவடியை பிரம்மன் வணங்கிட்டான். இந்த பூலோகத்தை அளந்த திருவடியை நாங்கள் மங்களாசாசனம் பண்ணுகின்ற ஆழ்வார்கள் போட்டி போட்டுக்கொண்டு மங்களாசாசனம் பண்ணுகின்றார்கள் என்று அனுபவிக்க வேண்டும். எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தத்துக்காக கங்கா ஜலத்தை சொன்னோம். எம்பெருமானுடைய திருவடி இந்த பூலோகத்தில் எல்லா இடத்துலையும் பட்டுதுன்றது வந்து அவனுடைய திருவடி மகிமையை சொன்னோம். அதே மாதிரி அவனுடைய திருவடியில் இருந்த சங்கு சக்கர ரேகையெல்லாம் அவன் நடந்த இடங்களிலெல்லாம் பதிந்திருக்கின்றன என்று ஆழ்வார் அனுபவத்தை பாராட்டினோம். அதே மாதிரி ஸ்தோத்திர ரத்னத்திலே ஆளவந்தார் என்ன சொல்றார்? நீ அன்னைக்கு திருவிக்கிரமாவதாரம் எடுத்தியே, அப்பொழுது நான் புழுவா இருந்தனோ பூச்சியா இருந்தனோ, என்னுடைய சிரசிலே உன்னுடைய திருவடி படுகின்ற பெயரை நான் பெறவில்லையே, இப்பொழுதாவது உன்னுடைய திருவடியை என் சென்னி மேல் நிறுத்த வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். கதா புனசங்கரதாங்க கல்ப துவஜார விந்திராஞ்ச வத்ராஞ்சனம் திருவிக்கிரமத்வ சரணாம்புஜத்வயம் மதியமுர்தனா மலைக்கருஷையின் நாம் தினமும் மந்திர புஷ்பத்தில் சேவிக்கிறோமே. அப்போ எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சதோ கிடைக்காதோ எனக்கு தெரியாது, பூர்வ ஜென்ம நினைவுகள்லாம் எனக்கு கிடையாது. ஆனால் இப்பொழுது உன் திருவடியை என் சிரசிலே நீ சாத்தலாம் அல்லவா என்று பிரார்த்திப்பதாக அனுபவிக்க வேண்டும். அன்றி இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ன சகட முதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி, குன்று கொடையாய் எடுத்தாய் குணம் போற்றி என்று இந்திரனுடைய செருக்கை ஒழித்து கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணும்படி ராம பட்டாபிஷேகத்திற்கு அவன் வராத அபச்சாரத்தை கிருஷ்ணாவதாரத்திலே கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ண வைத்ததற்காக குன்று கொடையாய் எடுத்தாய், ஆகவே அதற்கு ஒரு மங்களாசாசனம் என்று குன்று கொடையாய் எடுத்தாய் குணம் போற்றி என்று சொல்லுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்போ இன்னைக்குன்ட்டு ஒரு டேபுலேஷன் பண்ணுறோம். அதாவது அன்னைக்கு என்ன நடந்தது, இன்னைக்கு என்ன நடக்கிறது, அப்படியே மனசளவில் அன்னைக்கு நடந்ததையும் இப்போ நடக்கிறதையும் ஒப்பிட்டு அனுபவிப்போமா? தன்னுடைய அகங்காரத்தை பிரதானமாக கொண்டு மகாபலி என்ன பண்ணான்? தேவர்களுடைய வலிமையை குன்றச் செய்தான் அன்று. ஆகையினால் தேவர்கள் நோவுபட்டார்கள். இன்று என்ன நடக்கிறது? உன்னை பிரிந்ததனால் ஏற்படுகின்ற ஆர்த்தியினாலே நாங்கள் காதல் நோய் கொண்டிருக்கின்றோம். அன்று ஜகத்தை மகாபலியிடமிருந்து நீ மீட்டு தேவர்களுக்கு கொடுத்தாய்.
எங்களுடைய அபிமானங்களை எல்லாம் துறந்துவிட்டு உன் பாதாரவிந்தங்களிலே வந்து நிற்கின்றோமே, எங்களுக்கு இறங்க மாட்டாயா? அன்று எம்பெருமான் அனைத்து சேதன அசேதனங்களுக்கும் தன் திருவடி தூரியை, அதாவது திருவடி துகள் படுகின்ற பொழுது பூமியை அளந்தான். இன்று அத்தனை சீலத்தையும் எங்களுக்கு ஒரு துளியாவது தானம் பண்ணக்கூடாதா? நாங்கள் உன் திருவடியிலே வந்து அமர்ந்திருக்கின்றோமே, உன் பள்ளிக்கீட்டில் கீழே வந்து அமர்ந்திருக்கின்றோமே, உன் சிங்காதனத்தின் கீழே வந்து நின்று பிரார்த்திக்கின்றோமே, இன்றியாம் வந்தோம் இறங்கு இறங்கு என்று உன்னை இறங்கச் சொல்கின்றோமே, உன் திருவடி ஒரு துகள் எங்கள் சிரசிலே படக்கூடாதா என்று பிரார்த்திக்கின்றாள் என்று அனுபவிக்க வேண்டும். இப்படி அன்றைக்கு நடந்தது, இன்றைக்கு நடப்பது என்று அனுபவித்தோம். இதையே இன்னொரு விதமாகவும் இப்படி இந்த ஒரு வரிக்கே நான் சொல்லிட்டே போனா எப்போ முடிக்கிறதுன்னு தெரியல. அதனால இப்படி இந்த ஒரு வரிக்கு இன்னும் எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகையினால்தான் மமகாரம் அகங்காரம் ஆகிய செருக்கு அழிய வேண்டும் என்றால் எம்பெருமான் ஒவ்வொரு அவதாரத்திலும் யாரை ஆட்கொள்ளுகின்றானோ அவர்களுடைய மமதையையும் அகங்காரத்தையும் அழித்து செருக்கை அழித்து ஆட்கொள்கின்றான் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் பல்லாண்டு பாடும் பொழுது நமக்கு திருப்பல்லாண்டு சொல்ல என்ன சொல்லி கொடுக்கிறார்? என்னால் எம்பெருமான் உந்தனுக்கு அடியோம் என்று எழுத்துப்பட்ட அண்ணாலே அடியோங்கள் அடைக்குடில் வீடு பெற்று உய்ந்தனகான் என்று சொல்லுகின்றார் அல்லவா? அதையும் மனதிலே நினைத்து கொள்ள வேண்டும். இப்படி ஆழ்வார்கள் பாசுரங்களை நாம சொல்ல ஆரம்பிச்சோம்னா பாசுரங்கள் இருந்துட்டே இருக்கும், சொல்றதுக்கு நாழி தான் இருக்காது. அந்த அளவுக்கு இந்த அவதார ரகசியங்களை, அவதார பெருமைகளை ஆழ்வார்கள் அனுபவித்திருக்கின்றார்கள். ஒரு வரிக்கே இவ்வளவு நாழி ஆயிடுத்து, இப்ப மீதி எப்ப சொல்ல போறேன்ட்டு எல்லாரும் நினைக்கிறது தோன்றது. அதனால அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி இன்னும் வேதாந்தமாக விரித்து பொருள் சொல்லலாம். இருந்தாலும் ஓரளவுக்கு தொட்டு பார்த்து விட்டோம். இப்போ அடுத்த அனுபவத்திற்கு போவோம். பொன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. இங்கு சகடாசுர விருத்தாந்தத்தை ஆண்டால் நினைவுபடுத்துகின்றால் பொன்றச்சகடம் உதைத்தாய். பொன்றச்சகடம் எப்படி வந்தது? கள்ளச்சகடமாக வந்தது. ஆகவே கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சின்ட்டு கீழ்ப்பாசுரத்தில் அனுபவிச்சதை நாம் நினைக்கிறோம். இது நேரடியாகவா எம்பெருமானை கொல்லணும்னு வந்தது? கள்ளமாக வந்தது. யாரு? சகடாசுரன் வண்டி சக்கரத்திலே கள்ளமாக, அதாவது திருட்டுத்தனமாக மறைந்திருந்து எம்பெருமானை மாய்க்க வேண்டும் என்று வந்தான். தன் திருவடியினால் அவனை மாய்த்து விட்டான் எம்பெருமான் என்று அனுபவித்தோம் அல்லவா? ஆகவே கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சியதை இங்கு பொன்னச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி என்று ஆண்டாள் நாச்சியார் அனுபவிக்கின்றார். இப்படி சக்கரத்தான் யாரு? எம்பெருமான். சக்கரத்தை உடையவன், திருச்சக்கரத்தை உடையவன், திருவாழியை உடையவன் யார்? எம்பெருமான். ஆகவே அவனை சக்கரத்தான் என்று சொல்லலாம். ஒருத்தரை பேரை மறந்து போயிட்டோம்னா அவர் ஊரை சொல்லி நினைச்சுக்கிறோம் இல்லையா? இல்லை அவருக்கு ஏதாவது அடையாளத்தை வச்சு நினைச்சுக்கிறோம் இல்லையா? அது மாதிரி எம்பெருமானை சொல்லணும்னா சக்கரத்தான்னு சொல்லிட்டு போங்களேன். ஏன் சக்கரத்தான்னா யாரும் ஞாபகம் வரும்? எம்பெருமான் திருக்கையிலே சக்கரம் இருப்பதனால் சக்கரத்தை ஏந்திய சக்கரத்துக்கு உடையவனாகிய எம்பெருமான் ஞாபகம் வந்துடும். அது மாதிரி சக்கரத்தான் மீது மற்றொரு சக்கரம் அவனை அழிக்க முடியுமோ? முடியாது. அதனால்தான் அப்படி காலால அப்படி தட்டி விட்டே அவனை மாய்த்து விட்டான் என்று அனுபவிக்கலாம். இப்படி அரியை அறியாமல் வந்த கம்சனை அரியை அறிய வைத்தான் கண்ணன் என்ற அந்த மாய குழந்தை. தளர்ந்தும் முறிந்தும் சகட வசுரர் உடல் வேறா பிளந்து வெய்ய திருக்காலாண்ட பெருமானே கிளர்ந்து பிரமன் சிவநிலந்திரன் விண்ணவர் சூழ விளங்க ஒரு நாள் காணவாராய் விண்மீதே என்று திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் பிரார்த்தனை பண்ணுகின்றார். அப்படி சகடாசுரனுக்கு தன்னுடைய திருப்பாதங்களால் எட்டி உதைத்து அவனுக்கு மோட்சத்தை கொடுத்தாயே, நாங்கள் எல்லாம் அனுபவிக்கும்படி நீ கருடாரூடனாக வானவத்திலே தேவர்கள் புடைசூழ எங்களுக்கு காட்சி கொடுக்க மாட்டாயா என்று நம்மாழ்வார் பிரார்த்தனை பண்ணுகின்றார். அதுபோன்று இன்று நீ இறங்காய் என்று ஆண்டாள் பிரார்த்திக்கின்றாள் என்று நாம் எடுக்க வேண்டும். இது மாதிரி ஒவ்வொரு ஆழ்வார், பூதத்தாழ்வார் பாசுரம் அனுபவிக்கலாம், திருமங்கை ஆழ்வார் பாசுரம் அனுபவிக்கலாம். அவகாசம் இல்லாததுனால அந்த பாசுரங்கள்லாம் சொல்ல, இப்படி நிறைய பாசுரங்கள் ஒவ்வொரு கிருஷ்ணலீலைக்கும் நாம் எடுத்து காட்டலாம். இந்த கள்ளச்சகடம் உதைத்ததை, அந்த சகடாசுரன் யார் என்பதை கீழ்ப்பாசுரத்திலே அவனுடைய மாயனுடைய பிரபாவத்தை சொல்லுகின்ற பொழுது நாம் அனுபவித்ததை நினைத்து பார்த்து கொள்ளுங்கள். கள்ளமாக வந்தவன் உத்கசன் என்ற
அந்த அசுரன். அவன் பூர்வ ஜென்மத்திலே செய்த ஒரு செயலால் லோமேஷ் என்ற முனிவரிடம் அபச்சாரம் பட்டதனால் நீ காற்றாக போய்விடு, யார் கண்ணுக்கும் தெரியாமல் இருட்டு சாபம் கொடுத்துடுறார். ஆகையினால் அந்த உத்கசன் என்ற அரக்கன் காற்று போன்று இருந்து கொண்டிருக்கின்றான். அவன் கேட்குறான், சாப விமோசனம் என்னன்னா, இப்போ உனக்கு சாபம் இந்த விமோசனம் கிடையாது. கிருஷ்ண பகவானுடைய திருவடி என்னைக்கு உன்மேல் படுகின்றதோ அன்றைக்கு நீ மோட்சத்துக்கு போய்விடுவாய். அதுவரையில் நீ காற்றோடு காற்றாக இருந்துட்டு போட்டு சாப விமோசனம் கொடுத்தார் லோமேஷ் முனிவர். அது பிரகாரம் தான் அவன் என்ன பண்ணான், கிருஷ்ணன் வந்தாச்சு பூலோகத்துக்கு, கிருஷ்ணனா வந்திருக்கான். நல்ல வேலை நமக்கு இந்த கம்சன் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தான், இந்த குழந்தையை போய் கொண்டுட்டு வான்ட்டு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கான். ஆகையினால இந்த சக்கரத்தானை கொள்வதற்கு சக்கர வடிவிலேயே போவோம் என்று அவன் சகடாசுரன். அதனால்தான் சகடம் என்றால் வண்டி, வண்டின்னா சக்கரம் இருந்தால் தானே வண்டி வரும். அதனால வண்டி சக்கர ரூபத்திலே வந்தான், கிருஷ்ணனால் உதைக்கப்பட்டான். அவனுடைய சாப விமோசனம் நடந்ததுன்ட்டு கீழ்ப்பாசுரத்தில் நம்ம ஏற்கனவே விஸ்தாரமாக அனுபவித்ததை மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படி கள்ளச்சகடம் மாய்த்தவன் அந்த பிரபாவத்தை ஆண்டாள் இந்த பாசுரத்திலே சொல்லுகின்றாள். இதையே நாராயணியத்தில் பட்டத்திரி என்ன கேட்பாருன்னா, பூதனாவதத்தின் பொழுது பூதனியை நீ மாய்த்தாய், அவள் பேய்முலை நஞ்சுண்ட பிரானாக நீ இருந்து பாலமுது ஊட்டுவது போன்று உனக்கு நஞ்சு அமுது ஊட்டினாலே, அப்பொழுது அந்த நஞ்சோடு அவளுடைய உயிரையும் சேர்த்து உரிந்து விட்டாயே என்று கீழ்ப்பாசுரத்தில் அனுபவித்தோம். இங்கே நாராயணியத்தில் பட்டத்திரி எப்படி அனுபவிக்கிறார்னா, அந்த பூதனையை நீ அவளுடைய பாலோடு அவள் உயிரியும் உறிஞ்சி நீ மாய்த்த பொழுது அவளுடைய பூத உடல் பெரிய மலை போல் கிடந்ததே. ஆனால் கிருஷ்ணா, நீ இந்த சகடாசுரனை மாய்த்தாயே, அப்பொழுது அவனுடைய உருவம் எங்க இருக்குன்னே தெரியாம போயிடுதே என்று அனுபவிக்கிறார். அந்த ஸ்லோகத்தை சொல்லலாம், நாழியார்தத்தினால் அந்த விருத்தாந்தத்தை மட்டும் சொல்றேன். ஏன் அவனுடைய உருவம் மாயமாக போயிற்று என்றால், அவன் பெற்ற வரம் அப்படி, அவன் பெற்ற சாபம்தான் வரம். காற்றோடு காற்றாக இருக்கணும் என்றால் காற்றோடு காற்றாக இருந்தான், எம்பெருமானுடைய திருவடிப்பட்டது, அவன் மோட்சத்துக்கு போயிட்டான். அவனுக்கு பூத உடல் கிடையாது. ஏன்னா முதல்லயே அந்த பூத உடல்லாம் போயிடுத்து, காற்றாகத்தான் இருந்தான். அந்த வைபவத்தை நாராயணியத்திலே அனுபவிப்பார். பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. இதுல இந்த சகடம் உதைத்ததை மகாபாரத நிகழ்விடம் தலைக்கு வந்தது தலப்பாயோட போச்சுன்ற ஒரு நிகழ்ச்சியை நாம கீழ்ப்பாசுரத்தில் அனுபவிச்சோம். எம்பெருமான் என்ன பண்ணார், சகடம் என்பது தேரையும் குறிக்கும். தேரை தன் கட்டை விரலால் ஒரு அழுத்தி அர்ஜுனன் மீது கர்ணன் விட்ட அம்பு அவன் கழுத்திலே பாயாமல் அவன் தலைப்பாகையை வெட்டி கொண்டு போகும்படி செய்தார் அல்லவா. அந்த பிரபாவத்தையும் நினைத்து பொன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி என்று அனுபவிக்கலாம். ஆகவே இப்படி பலவிதமாக நாம் அனுபவித்து கொண்டே போகலாம். கன்று குணிலா எரிந்தாய் கடல் போற்றி என்பதற்கு பக்தாசுரன் கபிதாசுரன் என்ற 2 அரக்கர்களை எம்பெருமான் ஒரே செயலிலே மாய்த்தான் என்ற விவரத்தை ஆரம்பத்திலேயே சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இப்படி கபிதாசுரனை கன்று ரூபத்திலே வந்த அந்த வத்சாசுரனை ஒரு கவன் போல் எடுத்து கபிதாசுரன் மீது எரியும் பொழுது அவனுடைய ஒரு திருவடி உயர்ந்திருந்தது அல்லவா, அந்த திருவடிக்கு மங்களாசாசனம் பண்ணால் என்று அனுபவித்ததை மனதிலே கொள்ளுங்கள். கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி, குன்று கொடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. இது கோவர்தனகிரி எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு கோவர்தனகிரிக்கு தாயார் இவரை எப்படி பேசினான்றது நமக்கு தெரியும். அதற்கு ஆழ்வார் எப்படி அனுபவிச்சார்ன்றதெல்லாம் கீழ்ப்பாசுரத்தில் நாம் சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இப்படி பலவிதமாக இந்த நிகழ்ச்சியை கூட, இந்த கன்று குணிலாய் இருந்தாய் என்ற அந்த நிகழ்வை பெரிய திருமொழியிலே அற்புதமாக அனுபவித்திருப்பார் திருமங்கை பிரான். இப்படி கன்று குணிலா எரிந்தாய் பழல் போற்றி சிலப்பதிகாரத்திலே கூட இந்த நிகழ்வு சொல்லியிருக்கின்றது. ஆழ்வார் பாசுரங்களை நாம் கீழ்ப்பாசுரத்திலே அனுபவித்து விட்டதனால் இப்பொழுது இந்த நிகழ்வுக்கு சிலப்பதிகார பாசுரத்தை எடுத்து சொல்லி உதாரணம் காட்டுகின்றேன். கன்று குணிலா கனி உதிர்த்த மாயவன் இன்று நம் மானுள் வருமேல் அவன் வாயில் கொன்றையன் தீங்குழல் கேளோமே தோழி என்று சிலப்பதிகாரத்திலே ஆட்சியர் குறவை என்ற அதிகாரத்திலே சில இளங்கோவடிகளார் சொல்றார். இளங்கோவடிகளார் யார்?
சமணத் துறவி. இருந்தாலும் எம்பெருமானுடைய பிரபாவத்தை சிலப்பதிகாரத்திலே அந்த ஆட்சியர் குறவை என்ற பகுதியிலே எடுத்து காட்டுகின்றார். இந்த கன்று குணிலா இருந்த அந்த தீரத்தை என்று அனுபவிக்க வேண்டும். நம்மாழ்வாருடைய அனுபவம் எப்படி இருந்தது? வானோ மறிகடலோ மாருதமோ தீபகமோ காணோ வருங்கிற்றும் கண்டிலமால் ஆனீன்ற கன்றுயரத் தாம் எரிந்து காயுதிர்த்தார் தாழ் பணிந்தோம். கன்று எரிந்து காயுதிர. இப்போ இந்த இடத்துல மாத்திரமே நீ விலாமரம்னு சொன்னியே, இங்க விலாங்காயின்னு ஆழ்வார் சொல்றார். அது அனுபவம். விலாங்காயின்னு சொல்றார் அந்த கபிதாசுரன். விலாங்காயில உட்கார்ந்துட்டு இருந்தான்ட்டு, விலாங்காய் ரூபத்துல இருந்தான்ட்டு, விலாமரம் ரூபமாகவே இருந்தான்னு சொல்றேன். எப்படி வேணாலும் அனுபவிச்சுக்கோங்க. அதுக்கு நமக்கு தாத்பரியம் என்ன? இந்த கன்றை எடுத்து அந்த விலங்கனியை அடித்தார், அந்த விலாமரத்தை அடித்து மாய்த்தார் என்பதுதான். இது இவருடைய அனுபவம். இப்படி இன்னும் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார்ட்டு அனுபவங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். குன்று கொடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகைகெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்று வேல் என்பதற்கு என்ன காரணம் என்பதை நாம் கீழ்ப்பாசுரத்திலே அனுபவித்தோம். இப்பொழுதும் அனுபவிக்கலாம். வேல் என்பது சக்கரத்தாழ்வாருடைய ஒரு ஆயுதம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வேல் என்ற தமிழ் சொல்லுக்கு என்னென்ன அர்த்தம்? ஈட்டின்னு ஒரு பொருள் இருக்கு, தோமரம் என்று சொல்லுவார்கள், குந்தம் என்று சொல்லுவார்கள், ஒரு வகை கூறிய ஆயுதம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இங்கு வேல் போற்றி என்று சொல்லுகின்றார். வேல் என்றால் நம்ம சாதாரணமா எல்லாரும் சொல்ற ஒரு பிரபல்யமான ஒரு இது என்ன, வார்த்தைகள் என்ன? வேல் வேல், வெற்றி வேல், வெற்றி வேல், வெற்றி வேல் சொல்றான்ல. வேல் போற்றி, வெற்றியை போற்றி. எப்பொழுது வெற்றி வந்தது? செற்றார் திரளழிய சென்று சரி செய்து அந்த வெற்றியை போற்றி. செற்றார் இங்கு யாருடைய திரளை அழித்தார்? வேலால். பானாசுரனுடைய அந்த திறமையை, அவனுடைய வல்லமையை 1000 கைகளில் 998 கைகளை துணிக்க வைத்து அவனுடைய செருக்கை அழித்தது சக்கராயுதம். ஆகையினால் அந்த சக்கராயுதத்தில் இருந்த அந்த வேல் போற்றி என்பது வெற்றியை போற்றி என்று சொல்லுவதாக அனுபவித்தோம். என்றால் வேல் என்ற பெயர் சொல், வெல் என்ற பெயர் சொல் இங்கு வேல் என்று ஆகிவிட்டது என்று, வேல் என்றால் வெற்றி என்பதை குறிப்பதற்காக வெல், வெற்றி. இது இந்த பாசுரத்திலே வேல் என்று ஆண்டாள் சொல்லியிருக்கின்றாள். இங்க என்ன இலக்கணம் சொல்லி கொடுக்கிறார் நமக்கு? தமிழ் இலக்கணம் அளபெடை திருபியல் வேல் என்று நமக்கு எடுத்து காட்டுகின்றாள். அளபெடை திருபு என்றால் வெல் என்பது வேல் என்று திரும்பி ஆகி வந்தது, தெரிந்து வந்தது என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு பாசுரத்திலும் ஒரு தமிழ் இலக்கணம். ஆண்டாள் நம்மையும் ஆண்டாள், அவனையும் ஆண்டாள், தமிழையும் ஆண்டாள் என்று அவள் கற்றுக் கொடுக்கின்ற இலக்கணத்தை நாம் ஒவ்வொரு பாசுரத்திலேயும் அனுபவிப்போம். சுவாமி தேசிகன் இந்த வேல் என்பது எம்பெருமானுடைய திருச்சக்கரத்திலே இருக்கின்ற ஒரு ஆயுதம் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகின்றார். அவர் ஷோடசாயுத ஸ்தோத்திரம் என்று ஒரு கிரந்தம் பண்ணி இருக்கின்றார். சக்கரத்தாழ்வாருடைய பிரபாவத்தை சொல்லுகின்ற ஒரு கிரந்தம். அதில் சக்கரத்தாழ்வாருக்கு எத்தனை ஆயுதங்கள் என்று சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் நமக்கு எடுத்து காட்டுவார். சக்கரம், மழு, ஈட்டி, தண்டு, அங்குசம், அக்னி வடிவம், சக்தி, வேல், சக்தி, கத்தி, வேல், வில், பாசம், கலப்பை, வஜ்ரம், கதை, உலக்கை, சூலம் என்று 16 ஆயுதங்கள். அதுதான் ஷோடசாயுத என்று, ஷோடச ஆயுதம், 16 ஆயுதம் என்று ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கின்றார். அதில் 8வது ஆயுதம் வேல் என்ற குந்தகம். அதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே சொல்லியிருக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏற்றி பறைகொள்வான். எத்தனை பிறவி எடுத்தாலும் எல்லா நாளும் நல்ல நாளாகும். எப்பொழுது உனக்கு கைங்கரியம் பண்ணுகின்ற நாளாக அந்த நாள் அமைந்துவிட்டால் என்று என்றென்றும் சேவகமே ஏற்றி பறைகொள்வான் என்று சொல்லுகின்றார். இதை அப்படியே கொஞ்சம் இந்த என்றென்றும் சேவகம்ன்றத சுப்பிரபாதத்திலே எப்படி அனுபவிக்கிறா? வெங்கடேஸ்வர சுப்பிரபாதம் தினமும் காத்தால எல்லா ராத்திரிலையும் கேட்கறது. ஒளிநடாவை போட்டுட்டு நம்ம கேட்டுட்டே இருப்போம், நம்ம காரியத்தை பார்த்துட்டே இருப்போம் இல்லையா? சகுத் சேவையா நித்திய சேவாபலம் துவம் பிரயச்ச பிரயச்ச பிரபோ வெங்கடேசான்னு சொல்றேன் இல்லையா?
அப்போ பிரயச்ச பிரயச்ச பிரபோ வெங்கடேசா சக்ருத் சேவையா, எப்பொழுதும் உனக்கு சேவை செய்து கொண்டிருக்க வேண்டும் சொல்றதை எங்கு ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே நமக்கு எடுத்து காட்டுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். எப்படி எடுத்துக்காட்டுனா, என்றென்றும் சேவகமே சகுத் சேவையா, எப்பொழுதும் உன் சேவையிலே இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றாள் என்று அனுபவிப்போம். அடுத்து என்ன சொன்னா, யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் இன்று யாம் வந்தோம் என்று சொன்ன. நேற்று சொன்னது யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள். எங்க கிட்ட வெளியில இருக்கிறவா ஒன்று நினைச்சுட்டு இருக்கா, எங்க மனசுல நாங்க ஒன்று நினைச்சுட்டு இருக்கோம், அதை நீ ஆராய்ந்து அருள். ஆகவே தான் பெருமாள்கிட்ட நாம பிரார்த்தனை பண்ணும் பொழுது, பெருமாளே எனக்கு நீ தான் வேண்டும், எனக்கு என்ன வேணும்னா நீ தான் வேணும், ஆனால் இகலோக சுகத்திற்கு எனக்கு என்ன தேவையோ அதை நீயே ஆராய்ந்து எனக்கு கொடு. அதனால் அந்த செல்வத்தினால், நிரந்தரமான செல்வமாகிய நீ கொடுக்கின்ற அந்த இகலோக செல்வத்தினால் நான் உனக்கு கைங்கரியம் பண்ணுவேன் என்று நேற்று அனுபவித்தோம் இல்லையா? அதை இன்று தொடர்ந்து இன்று யாம் வந்தோம் இங்கு இறங்கு என்று கேட்கின்றாள். இப்படியெல்லாம் நாம் கேட்டிருக்குமே, இன்னும் நீ எங்களுக்கு அருளவில்லையே, இரக்கம் காட்டுவாயாக என்று இன்று யாம் வந்தோம் இறங்கு என்று சொல்லுகின்றாள். இது பாசுரத்தினுடைய சுவாபதேச அர்த்தத்தை வெவ்வேறு விதமாக அனுபவித்தோம். இந்த 6 போற்றி சொல்றா, 6 போற்றி சொல்லுகின்ற பொழுது, போற்றுகின்ற பொழுது எதெல்லாம் தவிர்க்கணும் 6ன்றதையும் எதிர்மறையாக நாம் உணர வேண்டும். இந்த பாசுரத்திலே ஜீவாத்மாக்களாகிய நாம் 6 வகைகளில் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்று ஆண்டாள் சொல்லுகின்றார். அது என்ன 6 வகை? இது நேரடியாக சொல்லல, மறைப்பொருளாக மறைத்து வைத்து இந்த 6 போற்றி சொல்லுகின்ற பொழுதே நாம் என்னென்ன துன்பம் 6 வகையிலே அனுபவிக்கின்றோம் என்பதை நம் மனதிலே உணரும்படி செய்து விடுகின்றாள். எங்களுக்கு ஜீவாத்மாக்களாகிய நம்மை துயரப்படுத்துகின்ற அந்த 6 என்னன்னா, அகங்காரம், மோகம், மாச்சரியம், காமம், லோபம், குரோதம். இந்த 6 விரோதிகள் தான் மதமாச்சரியங்களுக்கு காரணமாக இருக்கின்றது. இந்த 6 விரோதிகளும் மனதிலிருந்து விலகிவிட்டால், எம்பெருமானே நீ அங்கே எங்கள் இதயத்திலே குடிவந்து விடுவாய், ஆகவே இவற்றை அகற்று என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் உள்ளுரை பொருளாக நமக்கு உணர்த்துகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இது என்ன கதை சொல்றேன்னு கேட்காதீங்க, எப்படின்றது இப்போ தொடர்பு படுத்தி பார்ப்போம். அகங்காரம்னா என்ன? யாரை பார்க்கணும்? மகாபலி சக்கரவர்த்தி. அவனுடைய அகங்காரத்தை அழித்தான் அல்லவா? எம்பெருமான் அவனை சம்ஹாரம் பண்ணவில்லை, அவன் அகங்காரத்தை அழித்து அவன் சிரசிலே தலை வைத்து அழுத்தி பாதாளத்தில் விட்டான். அப்போ முதல்ல என்ன சொல்றா? திருவிக்கிரம அவதாரம். திருவிக்கிரம அவதாரம் எங்க வந்தது? மகாபலி சக்கரவர்த்தி அவன் ஆட்கொண்ட விதத்திலே வந்தது. ஆகவே அகங்காரம் என்பதற்கு மகாபலி ஒரு உதாரணம் என்பதை நம்மை உணர வைத்தால், 2வது மோகம், சகடாசுரன், அந்த விருத்தாந்தத்தை சொல்லி மோகம் என்ற குணத்தை உணர வைத்தால், மாச்சரியம், கபிதாசுரனை சொல்லி மாச்சரியம் என்ற அந்த லோபத்தை உணர வைத்தால், அடுத்து காமம், காமன் என்ற உடனே ராவணனை நினைவுபடுத்துகின்றாள். ராவணனை நினைச்சோம்னா ராமாவதாரம் நினைக்கும், ராமாவதாரம் நினைச்சோம்னா சென்றங்கு நிலங்கை செற்றாயின்னு சொல்லிட்டான். இப்போ இந்த பாசுரத்தில் இருக்கின்ற வரியிலிருந்து நம்மை ஆட்படுத்துகின்ற, நம்மை அலைக்கழிக்கின்ற அந்த 8 விதமான தாபங்களை சொல்லி அவற்றை விளக்க சொல்லுகின்றாள். அகங்காரத்தை விளக்க சொல்லினார் பலிச்சக்கரவர்த்தியை காட்டி, மோகத்தை விளக்க சொல்லினார் சகடாசுரனை காட்டி, மாச்சரியத்தை விளக்க சொல்லினார் கபிதாசுரனை காட்டி, காமத்தை விளக்க சொல்லுகின்றால் ராவணனை காட்டி, லோபத்தை விளக்க சொல்லுகின்றால் பக்தாசுரனை காட்டி, குரோதத்தை விளக்க சொல்லுகின்றால் இந்திரனை காட்டி. ஏன் இந்திரனை குரோதத்துக்கு ஈக்குவேட் பண்றோம்? ராமாவதாரத்தின் பொழுது ராம பட்டாபிஷேகத்திற்கு தன் அகங்காரத்தினால் வராமல் இருந்தான் என்றால் அவனை எதிரியாக நினைத்தான். அந்த அகங்காரத்தை மாய்த்து இங்கு கோவர்தனகிரியை அவன் தாங்கி பிடித்த பொழுது கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணி அவன் அடிபணியும்படி செய்து விட்டான். ஆகவே குரோதத்தை மறக்க செய்ய வேண்டும். அதற்கு இந்திரனை உதாரணமாக காட்டினான். இப்படி நமக்குள்ளே இருக்கின்ற இந்த 6 லோபங்களை இந்த பாசுரங்களிலே 6 போற்றிகளிலே ஒரு விருத்தாந்தத்தை சொல்லி, அந்த விருத்தாந்தத்தில் சொல்லப்படுகின்றவர்களுடைய குணாதிசயங்களை எடுத்துக்காட்டி, அத்தகைய குணாதிசயங்கள் தான் நம் மனதை அலைக்கழிக்கின்ற 6 விதமான தாபங்கள் என்று நமக்கு எடுத்துக்காட்டுகின்றால் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இது தத்துவார்த்தமான அணுகுமுறை.
இப்படியெல்லாம் இந்த பாசுரத்தை அனுபவித்து விட்டு வழக்கம் போல் கடைசியில் என்ன சொல்றார்? ஏல் ஓர் எம்பாவாய். நாங்கள் வந்த காரியத்தை ஏல் நன்றாக தெளிந்து ஆராய்ந்து ஓர் உணர்ந்து எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக இந்த பாசுரத்தை தலை கட்டுகின்றாள் ஆண்டாள் என்று நாம் அனுபவிப்போம். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்றச் சகட முதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகைகெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏற்றுவோம் என்று நாம் இந்த பாசுரத்தை அனுபவிக்க வேண்டும். இப்படி உலகத்தை அளந்த நீ எம்மை தேடி வந்தாய், கண்ணனாக வந்தாய். இன்று நாங்கள் உன்னை தேடி வந்திருக்கின்றோம், கோபியர்களாக வந்திருக்கின்றோம், பாகவதர்களாக வந்திருக்கின்றோம், அடியவர்களாக வந்திருக்கின்றோம். எங்களுக்கு உன்னுடைய திருவடியை பணிந்து வந்திருக்கின்றோம். உன்னுடைய திருவடி துகள் எங்கள் சிரசிலே படும்படி எங்களுக்கு அனுகிரகம் பண்ணு கண்ணாய் என்று பிரார்த்தித்து இந்த பாசுர விசேஷத்தை பூர்த்தி பண்ணுகின்றேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.